ஈரான் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் மேற்காசியகாவில் பதற்ற நெருப்பு பற்றி எரிகிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல், அமெரிக்க படைகள் கூட்டு சேர்ந்து ஈரானில் குண்டுமழை பொழிகின்றன. பதிலுக்கு இஸ்ரேலையும் அமெரிக்க படைத்தளங்களில் இருக்கும் வளைகுடா நாடுகளையும் விடாமல் தாக்குகிறது ஈரான். இதற்கு நடுவே இப்போது கிழக்கு ஆசியாவிலும் போர் பதற்றம் தொற்றி இருக்கிறது. அங்கு ஏற்கனவே தென்கொரியாவும் வடகொரியாவும் இலையும் பூனையுமாக இருக்கின்றன. வடகொரியாவுக்கு ரஷ்யாவும் சீனாவும் கூட்டாளிகள் என்றால் தென்கொரியாவுக்கு அமெரிக்காவும் ஜப்பானும் கூட்டாளிகள். அமெரிக்கா தென்கொரியா ஜப்பானை மிரட்ட அடிக்கடி சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஏவி விளையாடுவது வடகொரியாவுக்கு பொழுதுபோக்கு. அதே நேரம் வடகொரியாவை மிரட்ட அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டு சேர்ந்து போர் பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் ஆண்டுதோறும் அமெரிக்கா வடகொரியா மேற்கொள்ளும் கூட்டு போர் பயிற்சி இந்த வாரம் துவங்கியது. 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி நடக்கிறது. சுதந்திர கேடகம் என்ற பெயரில் இரு நாட்டு இராணுவம், விமானப்படை, கப்பல் படை வீரர்கள் தீவிர போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி பகல் 1:20 மணி இருக்கும். சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் அடுத்தடுத்து வீசி அதிர வைத்தது வடகொரியா. கொஞ்சம் நஞ்சமல்ல, ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசியது. வடகொரியாவின் சுனான் பகுதியிலிருந்து கிழக்கு கடல் பகுதியை நோக்கி ஏவுகணைகள் சீறி பாய்ந்தன. ஜப்பானின் சிறப்பு பொருளாதார மண்டல எல்லைக்கு பக்கத்தில் கடலில் விழுந்து வெடித்தனர். வடகொரியாவின் இந்த செயலை ஜப்பான் உறுதி செய்தது. அவசர பதிலடி டீமை ஜப்பான் பிரதமர் அலுவலகம் உடனடியாக உருவாக்கியது. அந்த டீம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. வடகொரியாவின் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்பையும் ஆராய்ந்து வருகிறது. அமெரிக்கா தென்கொரியாவின் கூட்டு இராணுவ பயிற்சியை துவக்கத்திலிருந்தே வடகொரியா கண்டித்து வருகிறது. இது போரை தூண்டும் செயல் என்று சாடியது. குறிப்பாக அந்த நாட்டின் சர்வாதிகார அதிபரான கிம் ஜாங் உன்னின் தங்கை கிம் யோஜாங் கடுமையாக எச்சரித்தார். வடகொரியாவின் பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் கனவில் கூட நினைத்து பார்க்காத பதிலடியை தருவோம் என்று மிரட்டியிருந்தார். இதன் தொடர்ச்சியாகவே இப்போது அமெரிக்கா, வடகொரியா, ஜப்பானை மிரட்டும் வகையில் 10க்கும் மேற்பட்ட ஏவுகணையை வீசியுள்ளது வடகொரியா. இருப்பினும் அவை எய்ந்தரக ஏவுகணை, அதன் தாக்கும் திறன், பறக்கும் வேகம் உள்ளிட்ட பிற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. வடகொரியாவின் இந்த செயல் காரணமாக கிழக்காசியாவிலும் கடும் பதற்றம் தொற்றிவிட்டது.